Hi, welcome to the squad. This is Logic IO. அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆப்வியஸ்லி ஒரு ஜோஹோ இன்டர்வியூ கொஸ்டின். அண்ட் இது வந்து ஏஜ் ரிலேட்டட் கொஸ்டின். நம்ம ஆல்ரெடி ஒரு ஏஜ் ரிலேட்டட் கொஸ்டின் கொஞ்சம் ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இது வந்து அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது எதுன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் ஆப்வியஸ்லி 2 கொஸ்டின் நான் சால்வ் பண்ணிட்டு ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். ஸ்டார்ட் பண்ணிடலாம். 18 years ago, Johnny was 3 times as old as his son David. Now, Johnny is only twice as old as his son David. Then the sum of present ages of Johnny and David is. அவ்வளோதான். கொஸ்டின் உங்களுக்கு கேட்குறதுக்கு சிம்பிளாக இருக்கலாம். ஆனால் இதிலிருந்து நம்ம எடுக்க வேண்டிய இன்ஃபரன்ஸ் எல்லாம் கரெக்டாக எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு சிம்பிளாக முடிஞ்சிடும். ஸோ இப்போ வந்து நம்ம முதல்ல 2 வேரியபிள்ஸ் அசியூம் பண்ணிக்கலாம். கரண்ட் ஏஜஸ் ஆஃப் ஜானி ஜே அப்படின்னு நான் அசியூம் பண்ணிக்கிறேன். கரண்ட் ஏஜஸ்ன்னு சொல்லக்கூடாதுல, ஏஜ். அதே மாதிரி கரண்ட் ஏஜ் ஆஃப் டேவிட், அதனால் டீன்னு வச்சுக்கிறேன். இந்த மாதிரிலாம் நீங்கள் கதை எழுதிட்டு இருக்க வேணாம், உங்களுக்காக தான் நான் எழுதுகிறேன். அங்கே போயிட்டு நீங்கள் சும்மா டேன்னு போட்டு உங்கள் இஷ்டங்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஜேடி ஃபைன். அண்ட் அவங்க முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறப்ப என்ன சொல்லியிருக்காங்க, 18 years ago அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ 18 years ago ஜானியோட வயசு என்னவாக இருக்கும், ஜே மைனஸ் 18. அண்ட் டேவிடோட வயசு என்னவாக இருக்கும், டி மைனஸ் 18. இது உங்களுக்கு தெளிவாக புரியணும். இப்போ நம்ம எடுத்திருக்கிறது எல்லாமே கரண்ட் ஏஜ் ஆஃப் ஜானி வந்து ஜே, கரண்ட் ஏஜ் ஆஃப் டேவிட் வந்து டி. இப்போ எனக்கு இன்னைக்கு வந்து 23 வயசு ஆகுது. ஸோ 18 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு என்ன வயசாகும், 23 மைனஸ் 18, 5 வயசு. ஸோ அப்படி தான் எடுக்கணும் இல்லையா? 18 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு அவங்க சொல்கிறப்ப இப்போ கரண்ட் ஏஜ்லேருந்து 18 வந்து சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும். ஸோ ஜே மைனஸ் 18, டி மைனஸ் 18. அண்ட் இப்போ அவங்க சொல்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை பார்க்கலாம். 3 times as old as his son David. எனக்கு ரொம்ப ரோல் ஆகுது. 3 times as old as his son David. அப்போ ஜானியோட வயசு 3 times as old as his son David அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டேவிடோட வயசுக்கு 3 மடங்கு அதிகமாக இருக்குது. ஜானியோட வயசு 3 மடங்கு அதிகமாக இருக்குங்கிறத விட 3 மடங்காக இருக்குது. டேவிடோட வயசோட 3 மடங்கு தான் ஜானியோட வயசு. சிம்பிளாக சொல்ல போனால் 3 into D minus 18. ஓகேவா? அவங்க சொல்லியிருக்க ரிலேஷன்ஷிப் இதுதான். 3 times as old as his son David. டேவிடோட வயசோட 3 மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஜானியோட வயசு. உங்களுக்கு வந்து எதோட 3 மல்டிப்ளை பண்ணணும்னு குழப்பமாக இருந்துச்சுன்னா இங்கே வந்து அவங்க ஃபாதர் சன்னு கொடுத்துட்டாங்க. ஆப்வியஸ்லி ஜானியோட வயசு தான் அதிகமாக இருக்கணும், டேவிடோட வயசு கம்மியாக இருக்கணும். அப்பாவோட பிள்ளைக்கு வயசு அதிகம் அப்படின்னா பாசிபிள் இல்லை. ஸோ இதுதான். ஸோ ஜே மைனஸ் 18 is equal to 3 into D minus 18. ஸோ இந்த ஒரு ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம். இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு சொல்லிட்டு 2 எழுதுகிறேன். ஓகே, ஸோ இப்போ அவங்க அடுத்த ஈக்குவேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நவ் ஜானி இஸ் ஒன்லி ட்வைஸ் as old as his son David. இப்போ நவ்னு சொல்லிட்டாங்கன்னா அப்போ நம்ம கரண்ட் ஏஜை எடுக்கணும்னு ஆயிடுச்சு. அதில் வந்து என்ன சொல்கிறாங்க, ட்வைஸ் as old as his son David. ஸோ ஜானி இஸ் ட்வைஸ் as old as his son David. J is equal to 2D. ஸோ இதுதான் ரெண்டாவது ஈக்குவேஷன். ஸோ நம்ம 2 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டோம். 2 ஈக்குவேஷன் வச்சு 2 வேரியபிள்ஸை சால்வ் பண்ணுறது இஸ் வெரி சிம்பிள். உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். இந்த இடத்துல நம்ம டியும் கண்டுபிடிக்கணும், ஜேயும் கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால் எதை சப்ஸ்டியூட் பண்ணணும்னு ரொம்ப யோசிக்காதீங்க, 2 கண்டுபிடிக்க தான் போகிறோம். ஜே இஸ் ஈக்குவல் டு 2D அப்படின்னு போட்டலாம். ஸோ 2D மைனஸ் 18 இஸ் ஈக்குவல் டு, அந்த 3 உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3D மைனஸ் 18 into 3. இப்போதைக்கு நான் 18 into 3னே வச்சுக்கிறேன், அப்புறம் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த 2D அந்த சைடு கொண்டு போயிட்டு இந்த 18 into 3 இந்த சைடு கொண்டு வரோன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து பாசிட்டிவ் ஆயிடுது. 18 into 3 மைனஸ் 18 இஸ் ஈக்குவல் டு 3D மைனஸ் D. இது ஃபர்தராக எப்படி சிம்பிளிஃபை ஆகும், 3D மைனஸ் D வந்து 2D. இல்லை அது 3D மைனஸ் 2D. இங்கே இருக்கிறது 3D, ரைட் சைடில் இருக்கிறது 3D, லெஃப்ட் சைடில் இருக்கிறது 2D. ஸோ இது அங்கேருந்து இங்கே வர்றப்ப 3D மைனஸ் 2D அப்படின்னு சொல்லி ஆகுது. ஸோ 3D மைனஸ் 2D இஸ் ஈக்குவல் டு D, அதாவது ஒரு டேவிடோட வயசு. ஸோ D இஸ் ஈக்குவல் டு 18 into 3 மைனஸ் 18.
அதாவது 18 into 3ல் 3 18 இருக்குது. அதுலேருந்து ஒரு 18 நம்ம குறைச்சோம் அப்படின்னா அது 18 into 2 ஆகிடும். ஸோ 18 into 2 is 36. இப்போ இன்னைய தேதியில் டேவிடோட வயசு 36. அப்போ உங்கள் அப்பாவோட ஜானியோட வயசு எவ்வளோவா இருக்கும்? J is equal to 2Dன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ 2 into 36 that is equal to 72. ஸோ டேவிடோட வயசு 36, அப்பா ஜானியோட வயசு 72. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணால் தான் நமக்கு தேவையான ஆன்சர். ஸோ 72 + 36 இது 8 10. ஸோ 108. 108 தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஆன்சர். சிம்பிளான கொஸ்டின் தான். 2 விஷயம், ஒன்று ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறப்ப கரெக்டாக பண்ணுங்கள், இந்த மாதிரி இருக்காதிங்க. இன்னொன்று அந்த சென்டென்ஸ்லேருந்து ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறதை கரெக்டாக ஃபார்ம் பண்ணுங்கள். இந்த கரண்ட் ஏஜ் எது, 18 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற ஏஜ் எதுங்கிறதுல குழப்பிடாதீங்க. அண்ட் தென் 3 எந்த சைடு மல்டிப்ளை பண்ணுங்கிறதுலையும் தெளிவாக இருந்தீங்கன்னா இந்த கொஷின் சிம்பிள். ஸோ இப்போ இதே மாதிரி இன்னொரு கொஷின் சால்வ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொண்டு தரேன். இப்போ 10 years ago, போன தடவை 18 years ago, இந்த தடவை 10 years ago தான், ரைட்டு. ஆலிஸ் வாஸ் 4 times as old as her daughter Emma. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஆலிஸ், நான் இந்த இடத்துல இந்த கதையெல்லாம் எழுதலை, ஓகே, கதையில் தான் எழுதுறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ ஆலிஸ்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களோட ஏஜை நான் வந்து ஏன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். எமான்னு அவங்களோட பொண்ணு, அந்த பொண்ணோட வயசு வந்து நம்ம ஈன்னு அசியூம் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் வந்து கரண்ட் ஏஜ். ஸோ கரண்ட் ஏஜ் ஆஃப் ஆலிஸ் அண்ட் கரண்ட் ஏஜ் ஆஃப் எமா. இப்போ 10 years ago, அதாவது A-10, அதே மாதிரி E-10. ஸோ 10 years ago, Alice was 4 times as old as her daughter. ஸோ A-10 is equal to 4 into E-10. அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொன்னதுனால 2 ஏஜில் இருந்தும் 10 குறைச்சிட்டோம். அண்ட் ஆலிஸ் வந்து எமாவோட வயசுக்கு 4 மடங்கு இருந்தாங்க. ஸோ 4 into E-10, எமாவோட வயசு 10 வருஷத்துக்கு முன்னாடி இஸ் ஈக்குவல் டு ஆலிஸோட வயசு 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ A-10 இஸ் ஈக்குவல் டு 4 into E-10. இது ஒரு ஈக்குவேஷன். இதே மாதிரி இப்போ என்ன சொல்கிறாங்க, ஆலிஸ் இஸ் ஒன்லி நவ்ங்கிறது முக்கியம். இப்போ ஆலிஸ் இஸ் ஒன்லி ட்வைஸ் as old as எமா. ஸோ A is equal to 2E. 2 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டோமா? இப்போ எல்லா நேரத்துலையும் கரண்ட் ஏஜ் தான் அவங்க கொடுக்கணுங்கிறதும் அவசியம் கிடையாது. சில நேரத்தில் 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு, அவங்க 2 பேர் ஏஜுக்கும் 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு கூட கொடுக்கலாம். அந்த மாதிரி கூட கொஷின் வரலாம். ஸோ நீங்கள் அதை வந்து பார்த்து சால்வ் பண்ணுங்கள். நவ்வுன்னு தான் எல்லா நேரமும் இருக்குன்னு சொல்லி நம்மளாம் அசியூம் பண்ணிடக்கூடாது. ஸோ A-10 is equal to 4 into E-10 அண்ட் A is equal to 2E. இது ரெண்டும் நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ இது சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ 2E-10 is equal to 4E minus 40. இப்போ இந்த 2E அன்சைட் கொண்டு போனோம் அப்படின்னா அது வந்து 2Eன்னு ஆகிடும். அப்புறம் இந்த 40 இங்கே கொண்டு வரோம் அப்படின்னா 40 minus 10 which is 30. ஸோ 2E is equal to 30. ஸோ E is equal to 30/2, that is 15. அப்போ E வந்து 15 அப்படின்னா A is equal to 2 into 15, that is equal to 30. ஆலிஸ்க்கு வயசு 30, எமாவுக்கு வயசு 15. இதுதான் அவங்களோட கரண்ட் ஏஜ். இப்போ அவங்க நம்மள்ட்ட என்ன கேட்குறாங்க, சம் ஆஃப் தேர் பர்சன்டேஜ். ஸோ 30 + 15 that is equal to 45. ஸோ 45 தான் நமக்கு தேவையான ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிளான கொஸ்டின் தான். இதில் ஒரு சின்ன வேரியேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த 10 years ago ஆலிஸ் வாஸ் 4 times as old as her daughterக்கு பதிலாக 3 times as old as her daughterன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும்தான். ஸோ 3 times as oldனா என்ன, இந்த ஒரு ஈக்குவேஷன் மட்டும் மாறும். இந்த இடத்துல 4க்கு பதிலாக 3 மட்டும் போடணும். இப்போ இந்த 2 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி என்ன ஆன்சர் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேற ஒரு கொஸ்டினோட பார்க்குறேன்.